இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவராக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய அருமை தலைவர் மானமிகு சுயமரியாதைக்காரரான கலைஞர் அவர்கள் இவர்களுடைய கொள்கைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றி பக்குவப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மிக அருமையான சந்தர்ப்பத்தை ஒரு வியூகம் வகுப்பதைப் போல செயலாற்றக்கூடியவர்தான் வாழ்த்துதலுக்குரிய நம்முடைய தளபதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக அவள் இருக்கிறார். இயக்கத்திற்கென்று பணிபுரியக்கூடிய பணிகளை அவர்கள் தொய்வில்லாமல் தினமும் தோழர்களை சந்தித்து கொண்டு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இயக்கத்தினுடைய செயல்களிலே அவர் எதையுமே குறைப்பதில்லை. அதுவும் கலைஞர்களுடைய உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கூட இந்த இயக்கத்துக்கு தொய்வில்லாமல் நம்முடைய இனமான பேராசிரியர் போன்றவர்கள் அதிகமாக பேச இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு இருக்கின்ற பொறுப்பு என்பது இருக்கிறதே, அவரே இயக்கம், இயக்கமே அவர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவ்வளவு பெரிய பொறுப்புகளை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இங்கே சொன்னார்கள், நம்முடைய தோழர் சேகர்பாபு அவர்கள் இங்கே சொல்லுகிற போது, என்னை பற்றி சொல்லுகிற போது அவருக்கு தோள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆம், இப்போது மட்டுமல்ல, உங்களிலே பலர், இளைஞர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வயதானவர்களுக்கு முதியவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். 41 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 42 ஆண்டுகளுக்கு முன்னாலே நெருக்கடி காலம் என்ற ஒரு நெருக்கடி காலத்தில் நாங்களெல்லாம் மிசா கைதிகளாக உள்ளே இருந்தபோது நாங்களெல்லாம் அதில் முன்னாலே அழைத்து செல்லப்பட்டவர்கள். இவரை தேடுகிறார்கள் என்று தெரிந்தவுடனே கலைஞர் அவர்கள் உடனடியாக அவரை வர சொல்லி, இவரைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறார், அப்போதுதான் அவருக்கு திருமணம் முடிந்து சில மாதங்களான ஒரு இளைஞர், இவரைத்தானே தேடுகிறீர்கள், இதோ நீங்கள் அழைத்து போங்கள் என்று பதவியை, ஆட்சியை கலைத்த நிலையில் உடனே காவல்துறையை கூப்பிட்டு அன்றைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய மகன் இளைஞன், அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், இப்போதுதான் திருமணமாகி வந்திருக்கிறார் என்றெல்லாம் அவர்கள் எதையும் சொல்லவில்லை. நீங்கள் அழைத்து போங்கள் என்று சொன்னார்கள். எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உள்ளே இருக்கிறோம், நாங்களெல்லாம் ஆட்சி கலைந்த அன்றைக்கே கைது செய்யப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் 1 நாள் 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிற நேரத்தில் தேவையற்று மிருகத்தனமாக தாக்கப்பட்டவர்களில் அவர் மிக முக்கியமானவர். சிட்டிபாபு அதற்காகவே அந்த சங்கடத்தை உயிரை கொடுத்தவர் மிசாவினாலே. அதே போல் சாத்தூர் பாலகிருஷ்ணன் உயிரை கொடுத்தவர்கள். அந்த காலகட்டத்தில் அவரை அடித்து ரத்தம் சொட்ட சொட்ட இரவு 10 மணிக்கு சிறைச்சாலையிலே அந்த கொட்டடி 8 அடி கொட்டடி என்று சொல்கிறார்களே, அதில் 9வது பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே இந்த அறையிலே தள்ளி உள்ளே கதவை சாத்தி பூட்டினார்கள். அவர் மேலே வந்து விழுந்தபோது ஏதோ ஒருவர் வந்து விழுகிறாரே என்று பார்த்த நேரத்தில் அவரை தூக்கி தடவி கொடுத்தால் இளைஞர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்று பார்க்கிற போது எங்களுக்கெல்லாம் மிக பெருமையாக இருந்தது, அதே நேரத்தில் வருத்தமாகவும் இருந்தது. என்றால் எங்களுக்கு இருக்கிற பக்குவம் வேறு அந்த காலகட்டத்தில். ஆனால் அவர் புதிய இளைஞர், அப்போதுதான் அவருடைய திருமணத்துக்கெல்லாம் நாங்கள் சென்று வாழ்த்தி இருக்கிறோம். அதற்கு பிறகு இந்த காலகட்டத்தில் இரத்தக்கரையோடு மேலே வந்து விழுந்தபோது அதை துடைத்து விட்டு, தம்பி துணிவாக இருங்கள், நீங்கள் இன்றைக்கு முத்திரை பெற்று விட்டீர்கள், துணிவாக இருங்கள் என்று சொல்லி அவரை துடைத்து அவருக்கு கை கொடுத்ததை அவரே குறிப்பில் எழுதியிருக்கிறார்கள். அந்த கரம் என்றைக்கும் அவருக்கு கை கொடுக்கும் கரமாக இருக்கும். அதுதான், எனவே தான் இன்றைக்கு அவர் பெரிய அளவுக்கு அவரும் வளர்ந்திருக்கிறார், இயக்கமும் வளர்ந்திருக்கிறது. நாட்டை தவிர, அதுதான் மிக முக்கியம், சமுதாயத்தை தவிர வளர்க்க வேண்டியவர்கள் நாம் என்ற அந்த பொறுப்பை வைத்திருக்கின்றோம். எனவே அவர் பல்வேறு காலகட்டத்தில் பயிற்சி பெற்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் இளைஞரணியில் இருந்து, நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த செடி அல்ல அவர். நினைத்து பார்க்க வேண்டும். காளான் என்ற சொல்லை நான் பயன்படுத்த விரும்பவில்லை, ஏனென்றால் காளான் கூட இப்போது உணவுக்கு பயன்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்
தெளிவாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் வளர்ந்து படிப்படியாக பக்குவம் பெற்று இளைஞர் அணியிலே அன்றைக்கு அவர்கள் தொடங்கி வைத்து இன்றைக்கு செயல் தலைவராக மட்டுமல்ல எல்லோருடைய பொறுப்பையும் கூட்டு பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த இளம் தோள் வலிமைமிக்க தோளாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே அவரை வாழ்த்துவது என்பதும் அவருடைய பிரச்சாரத்தை அவருடைய பிறந்தநாள் விழா என்பது இருக்கிறத அது நிச்சயமாக நம்முடைய வாழ்த்துதல் என்றைக்கும் உண்டு. ஆனால் மீது மற்ற காலகட்டங்களை விட இன்றைக்கு அவரை போன்றவருடைய பணி இருக்கிறத அது ஒப்பற்ற பணி, தேவையான பணி. இந்த மேடை கட்டப்பட்டிருக்கிறது, இங்கே கட்சிகள் அத்தனையும் ஒன்று திரண்டிருக்கின்றன. இது சாதாரணமான காலத்தின் கட்டாயமாகும், காலத்தின் தேவையாகும். காரணம் என்ன? அவ்வளவு பெரிய சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய கேள்வி ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தல் என்பதை பற்றி மட்டும் இந்த அணிகள் சேரவில்லை. நீங்கள் அது அடிப்படையானது, அது அரசியல் ரீதியானது. ஆனால் அதைவிட அடுத்த தலைமுறை பாழ்பட்டு விடக்கூடாதே என்ற அந்த கவலையோடு அத்தனை பேரும் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு மிகப்பெரிய குழி தோண்டல், மாநில உரிமைகள் என்பது இருக்கிறதே ஒவ்வொரு நாளும் கேவலப்படுத்தப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. கேட்க வேண்டிய அரசுகள் கேட்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு அரசை இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய மாநில உரிமைகளை வலியுறுத்த தயாராக இல்லை. எவ்வளவு கேவலமாக இருக்கிறது! அதிக நேரம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரே ஒரு செய்தியை, இது அறிவார்ந்த மக்கள் கூடியிருக்கிற கூட்டம், அனைத்து கட்சி நண்பர்களும் இங்கே இருக்கிறார்கள். அரசியல் தெளிவுள்ள பகுதியும் கூட இந்த பகுதி. அந்த வகையிலே பார்க்கிற போது நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எனக்கு முன்னாலே தோழர் முத்தரசன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவர்கள் அழகாக இன்றைய நிகழ்வை சொன்னார். காலையில் நடந்த நிகழ்வு. ஏற்கனவே நாம் அங்கே அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் சேர்ந்து மிக முக்கியமாக காவிரி நீர் பிரச்சனையில் மிக முக்கியமான அளவிற்கு காவிரி நீர் பிரச்சனையில் நீர் பங்கீடு பற்றிய பிரச்சனைகள் ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் அது எப்படியெல்லாம் எடுப்பது என்பதற்கு அனைத்து கட்சி அதை பற்றி சொன்னார்கள். இதிலே கூட ஒரு செய்தியை உங்களுக்கு சிறப்பாக சொல்ல வேண்டும். மிகப்பெரிய அளவில் என்ன அந்த அளவுக்கு செய்தி என்று சொன்னால், இதுவரையில் அதை அழகாக நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் எனக்கு முன்னாலே விளக்கினார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை நிகழாத, அண்மை காலத்தில் ஒரு 10 ஆண்டு காலத்தில் நிகழாத ஒரு சம்பவம் என்னவென்றால், இந்த அனைத்து கட்சி கூட்டம். இங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் கேட்ட பிற்பாடு கூட அவர்கள் சொல்லுவதற்கு தயாராக இல்லை, அவர்கள் நடத்துவதற்கு தயாராக இல்லை, ஏற்பதற்கு தயாராக இல்லை. எனவே தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி எந்த கடமையை தவற விடுகிறதோ அந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு நல்ல ஜனநாயகத்தில், சிறந்த ஜனநாயகத்தில் யாருக்கு இருக்கிறது என்றால் எதிர்க்கட்சி தலைவருக்குத்தான் இருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் அந்த கடமையை ஆற்றுவேன் என்று சொல்லி விவசாயிகள் உட்பட அழைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை என்று சொல்லி அவர்கள் சொன்னதைப் போல 23ஆம் தேதி என்று அவர்கள் அறிவித்தார்கள். அது அறிவித்த காரணத்தால் தான் 22ஆம் தேதியே நாங்கள் கூட்டம் போடுகிறோம் என்று. அப்போதுதான் அசையாத ஆளுங்கட்சி முதல் முறையாக அசைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் 22ஆம் தேதி போடுகிறோம் என்று அறிவித்தார்கள். சரி, எங்களால் என்று அவர் உடனே போட்டிக்காகவோ மற்றதுக்கோ அரசியல் நடத்தக்கூடிய உணர்வாக இருந்தால், அரசியல் லாபம் தேட வேண்டும் என்ற நோக்கம் படைத்தவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் 23ஆம் தேதி எங்களுடைய அமைப்பு இருக்கும் என்று சொல்லி அவர்கள் கூட்டம் நடத்தி இருக்கலாம். ஆனால் நாங்கள் தானே முதலிலே சொன்னோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. இதுதான் இந்த இயக்கத்தினுடைய பெருமை. திராவிடர் இயக்கம் என்று சொல்லுகிறார்களே, இந்த திராவிடர் இயக்கம் அரசியலாக மலர்ந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், கடமை
கண்ணியம், கட்டுப்பாடு என்று தெளிவாக சொன்னார். அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த முப்பெரும் பரிமாணத்தை தெளிவாக காட்டினார். அவர்கள், நாங்கள் கேட்டோம், இதுவரையிலே அவர்கள் கூட்டம் போடுவதற்கு காவிரி பிரச்சனையிலே தயாராக இல்லை. எனவே அவர்களே முன்வந்து 22ஆம் தேதியில் சொன்ன பிற்பாடு அரசு கூட்டுவதுதான் முறையானது. எனவே நாங்கள் அதில் கலந்து கொள்வோம், 23ஆம் தேதி கூட்டத்தை ரத்து செய்கிறோம் சொன்னார்களே, இந்த பெருந்தன்மை வேறு யாருக்காவது வருமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அரசியல் நோக்கோ அரசியல் போக்கோ இல்லை, மாறாக பொதுநலம், மக்கள் நலம் சார்ந்தது என்ற அளவிலே தான் இருந்தது. அப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு தீர்மானத்திலே கூட அன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலே கொஞ்சம் கூட யாருமே மாறுபட்ட கருத்தை சொல்லவில்லை. அதுதான் மிக முக்கியம். தளபதி தான் அவர்கள் முன்னாலே துவக்கினார். எதிர்க்கட்சி தலைவர் தான் முதலில் தொடக்கி நாம் செய்யலாம், உடனடியாக நாம் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு காவிரி பிரச்சனை, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, இதில் உச்சநீதிமன்றமே நமக்கு தெளிவான ஒரு தீர்ப்பை ஒரு பகுதியிலே கொடுத்திருக்கிறது, சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட என்று சொல்லி 6 வாரத்துக்குள்ளாக காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், ஒழுங்காற்று குழு அமைக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்லிவிட்ட பிற்பாடு நாம் அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டும் நம்முடைய மாநிலத்தின் சார்பாக என்று தெளிவாக சொல்லி, அதனுடைய அடிப்படையில் அதில் எடுத்த முடிவு பிரதமரை போய் சந்திக்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் அவர்கள் எனக்கு முன்னாலே பேசி நம்முடைய தோழர் அவர்கள் எடுத்து சொன்னார். அது எந்த விதமான சங்கடமும் இல்லை. விவசாயிகள் அத்தனை பேரையும் பேச விட்டார். நாங்கள் அத்தனை பேரும் அரசியல் கருத்து மாறுபாடுகளை, மாச்சரியங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு பாராட்டினோம். அதுதான் மிக முக்கியம். இந்த காரியத்தை இவ்வளவு காலந்தாழ்ந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அந்த முடிவு எடுத்தீர்கள் என்று சொல்லி உடனடியாக அதை தெளிவுபடுத்துங்கள். ஏற்கனவே ஒரு வாரம் போய்விட்டது என்று அப்போது சொன்னோம். இப்போது 2 வாரங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. பிரதமர் இங்கே வந்தார், அங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்றாலும் அங்கே போய் பார்ப்பதிலே என்ன கொடுமை. ஆனால் இன்றைக்கு நடந்தது என்ன? காலையிலே தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் இந்த அணி தேவை, ஏன் நம்முடைய பணி தேவை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அழைத்தார், பரவாயில்லை, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை கலந்து பேசுகிறார், அது நல்ல திருப்பம். எதிர்க்கட்சி தலைவர் நல்ல ஜனநாயகத்தினுடைய அறிகுறி, வரவேற்க வேண்டிய ஒன்று. உடனே பெருந்தன்மையோடு எதிர்க்கட்சி தலைவரும் துணைத் தலைவரும் நேரே போய் முதலமைச்சரை பார்க்கிறார்கள். அமைச்சர்களும் வரிசையாக உட்கார்ந்திருக்கிறார்கள். காலையில் நடந்த நிகழ்வு. உடனடியாக அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், அவருக்கு தகவல் கொடுக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் சொல்லுகிறார், நாங்கள் முயற்சி செய்கிறோம். முயற்சி செய்கிற நேரத்தில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து என்ன பதில் வருகிறது பிரதமரிடமிருந்து சொன்னால், நீங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பாருங்கள், பிரதமரை பார்க்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இது ஆளுங்கட்சி அவர்களுடைய பொம்மலாட்டத்துக்கு ஆளாகலாம். இது ஆளுங்கட்சிக்கு கொடுக்கின்ற பேட்டி அல்ல. அவர்கள் போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கூட பெறுகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு விவசாயிகள் அத்தனை பேரும் இந்த உணர்வுகளை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு பிரச்சனை, எவ்வளவு ஆழமான ஒரு தீர்வு கண்டாக வேண்டிய பிரச்சனை, இதிலே அவர்களுடைய நிலைமை என்ன? உடனடியாகத்தான் அதிலும் ஆக்கப்பூர்வமாக பொறுமை இழக்காமல் நம்முடைய தளபதி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார். சரி, 8ஆம் தேதி வரையிலே பாருங்கள், 8ஆம் தேதி வரையிலே காத்திருக்கலாம். 8ஆம் தேதி வரையிலே காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தெளிவாக அடுத்த கட்டம் என்ன என்பதை பார்த்து, இல்லையானால் நாம் சட்டமன்றத்தை கூட்டுங்கள், தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு வெளியே வந்து சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும், நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்க வேண்டும். அதை கண்டாவது அதற்கு பிறகு அந்த உணர்வுகள் வராதா என்பதை எடுத்து சொன்னால், இதில் உடனடியாக நம்முடைய அமைச்சர்கள் எப்படி இருக்கிறார் நினைக்கும் போது வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சொன்னார் நம்முடைய தோழர் முத்தரசன் அவர்கள் சொல்லும்போது அழகாக சொன்னார், முதுகெலும்பு இருக்கிறவர்கள் என்று சொல்லி. இப்போ தேவையே முதுகெலும்பு தான். பெரியார் தன்மானத்தை கொடுத்தார். ஆனால் முதுகெலும்பு இருக்கிற மாதிரி ஒரு ஆட்சி இருக்க வேண்டாமா தமிழ்நாட்டில்? அதுவும் என்ன,
நாங்கள் அங்கே ஒத்துப்போகிறோம். ஒத்துப்போவது வேறு, சரணாகதி அடைவது வேறு. அதுதான் மிக முக்கியம். ஒத்துப்போவதென்றால் ஒத்துப்போய் நீங்கள் செய்த காரியம் என்ன? பக்கத்தை பாருங்கள். உடனடியாக ஒரு அமைச்சர் பயம் வந்து விட்டது அவருக்கு. பிரதமர் பார்க்க மறுத்து விட்டார். நிதின் கட்காரி சம்பந்தப்பட்ட அமைச்சரை பார்க்க சொல்லி இருக்கிறார் சொன்னால் அவர் ஏற்கனவே இங்கு வந்து சொல்லிவிட்டார். என்ன என்றால் 6 வாரத்துக்குள்ளாக இந்த பிரச்சனையை நாங்கள் முடிக்க மாட்டோம். ஏன்னா தேர்தல் அதுக்குள்ளே வராது. எங்க கர்நாடக தேர்தல். அவருடைய நோக்கமெல்லாம் கர்நாடகத்தை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதை குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே என்ன செய்தாலும் கர்நாடகத்துக்காரர்களுக்கு வசதி என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு தங்களுக்கு வாய்ப்பில்லை என்று கருதி அரசியல் கண்ணோட்டத்தோடு அவர்கள் ஓரவஞ்சனையாக நடந்து கொள்கிறார்கள் என்பது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இது ஒன்றும் ரகசியம் அல்ல, இது ஒன்றும் பாஷ்ய கர்த்தாக்கள், இதற்கு ஒன்றும் தேவையில்லை. அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் தயவு செய்து நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். உடனடியாக ஆம், நாங்கள் எதிர்க்கட்சி எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று எதிர்க்கட்சி தலைவரே இணைந்து மற்ற கட்சிகளை எல்லாம் சேர்த்து சொல்லுகிற போது அந்த பலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வளர வேண்டாமா? வற்புறுத்த வேண்டாமா? மாறாக உடனே ஒரு அமைச்சர் அடுத்தபடியாக 5 நிமிடங்கள் கூட ஆகல அங்க தொலைக்காட்சியில வந்து விளக்கம் சொல்றார். பிரதமர் மறுக்கல, இந்த நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்க சொன்னார். என்ன அர்த்தம்? தெலுங்குல கேட்பாங்களே, தானிக்கு பேர் ஏமின்னு. அதுதான் மிக முக்கியமான அளவுக்கு பிரதமர் அவரை பாருங்கன்னா நான் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். இவ்வளவுதான். இது அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டையே அவமானப்படுத்துகிறார் என்று அர்த்தம். இதற்கு பாடம் கற்பிக்க தமிழ்நாட்டில் உண்டு. அதனாலதான் முந்தியாவது நோட்டாவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி இருந்தது. இனிமே அதை கூட இங்க துடை தெரியக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே இங்கே வாய்ப்பே இல்லை என்று ஆக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவர்களாலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் கொஞ்ச நெஞ்சம் கூட வளர்வதை பற்றியோ மற்றதை பற்றியோ இந்த காலகட்டத்தில் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்திலே இருக்கிறவர்களை பாருங்கள். அமைச்சர்களுக்கு சொல்லுகிறோம், தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்கு சொல்லுகிறோம், பற்றி எரியக்கூடிய இந்த பிரச்சனையில இந்த உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா? ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு அவர் என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய கூட்டணி, அந்த ஜனநாயக கூட்டணியில 15 எம்பிக்களை வைத்துக் கொண்டிருக்கிறவர். எங்களுக்கு போதிய பணம் கொடுக்கவில்லையானால் நாங்கள் உங்களோடு ஒத்துழைக்க மாட்டோம், வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று துணிந்து சவால் விட்டு அவர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் வெளியே வந்திருக்கிறார்கள். அதே போல இன்று காலையிலே வந்திருக்கிற ஏட்டை பாருங்கள். தெலுங்கானா, ஆந்திரா 2ஆக பிரிந்தது அல்லவா? தெலுங்கானாவில் அங்கே தெலுங்கானா சமிதியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரசேகர ராவ் அங்கே இருக்கிற முதலமைச்சர், அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு போதிய உதவியெல்லாம் செய்யவில்லை, செய்வதாக சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய எம்பிக்களும் எங்களுடைய அரசும் போராடும், எதிர்த்து நிற்கும் என்று மிக துணிவாக இன்றைக்கு நீங்கள் அத்தனை பேரும் செல்லுங்கள், அங்கே போய் பாருங்கள் என்று அவர்கள் உத்தரவு போடுகிறார்கள். தோழமையிலே இருக்கக்கூடியவர்கள், அங்க கூட்டணியிலே இருக்கிறவர்கள் கூட உரிமைக்கு குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே பொம்மலாட்டத்துக்கு ஆளாக இருக்கிறவர்கள் எந்த காரணத்தினால் பாம்புக்கும் நோகாமல் பாம்படித்த கோலுக்கும் நோகாமல் என்று ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி எங்கே அவர்கள் நினைத்துக் கொள்வார்களோ உடனே செய்தி வந்து விடுமோ என்பதற்காக பிரதமர் மறுக்கவில்லை. அவரை பார்க்க சொல்லி இருக்கிறார் என்றால் அவர்தான் ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறார்களே. எனவே தான் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இன்றைய காலகட்டம் தளபதி போன்றவர்களுடைய பணி இருக்கிறதே, அது களம் காண வேண்டிய பணி. அவரை வாழ்த்துகிறோம் என்று சொன்னால், நீண்ட காலம் அவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏதோ வாழ்க்கையை சொகுசாக நடத்த வேண்டும் என்றல்ல. ஏற்கனவே அவர் மிசாவிலே சிறைச்சாலையை 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெற்ற ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் போராட்டங்கள், வாழ்க்கையே போராட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற போது நாம் அத்தனை பேரும் வெறும் தேர்தல் களம் மட்டுமல்ல, போராட்ட களத்துக்கு மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த கட்டத்திற்கு வேகமாக வர வேண்டும். யார் வேண்டுமானாலும் இங்கே ஏதோ குத்தகை எடுத்தது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆசை, ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது. எங்கே வெற்றிடம் இருக்கிறது? யாருக்கு வெற்றிடம்? உங்களுடைய சிந்தனையிலே வெற்றிடம் இருக்கிறதே தவிர இங்கே மக்கள் மத்தியிலே வெற்றிடம் கிடையாது. அந்த இடத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தெளிவாக மக்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் காட்டும்.
என்றால் இப்போது நடைபெறுவது ஆட்சி அல்ல, வெறும் காட்சி, அவ்வளவுதானே தவிர இந்த காட்சியை மாற்ற வேண்டும். ஆட்சிக்காக அல்ல, தளபதிக்காக தளபதி வர வேண்டும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்காக, நமக்காக, இந்த நாட்டினுடைய நலனுக்காக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தாக வேண்டும். அந்த ஆட்சி மாற்றம் வெறும் காட்சி மாற்றமாக இருக்காது, இந்த இனத்தின் மீட்சியாக இருக்கும். அதுதான் மிக முக்கியமானது. அந்த உணர்வை நாம் இப்போது எடுத்து காட்டியாக வேண்டும். அந்த உணர்வை வேகமாக காட்டுங்கள். இளைஞர்களே, நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். 14 இந்திய நாட்டிலே நாங்கள் விகாஸ், டெவலப்மெண்ட், வளர்ச்சி என்று சொல்லித்தான் வேலை கொடுக்கிறோம், பணங்களை உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் போடுகிறோம் என்று சொல்லித்தான் மோடி ஆட்சிக்கு வந்தார். இளைஞர்கள் இன்றைக்கு தெருவில் இருக்கிறார்கள். எந்த இளைஞர்கள், அமெரிக்காவுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் கூட அங்கே உள்ளே போக முடியவில்லை. ஏற்கனவே இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே தான் இந்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள் இளைஞர்களே, ஏமாந்து விடாதீர்கள். வெறும் இணையதளத்தை பார்த்துவிட்டு ஏன் மாறுதல் வரக்கூடாது, ஏன் மாற்றம் வரக்கூடாது என்று பார்த்து மாற்றம் 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 என்று சொன்னால் வெறும் அது மாற்றமாக இருக்காது, அது ஏமாற்றமாக முடியக்கூடிய அளவிற்கு மீண்டும் ஏமாறாதீர்கள். ஒரு முறை ஏமாறலாம், ஆனால் அதே இடத்தில் தவத்திற்கு அடிகளார் அவர்கள் சொல்லுவதை நான் அடிக்கடி பல கூட்டங்களிலே சொல்லுவேன். தமிழன் மீது இருக்கிற எனக்கு குறைபாடு என்னவென்றால், தமிழன் விழுவதை பற்றி கூட கவலை இல்லை, நேற்று விழுந்த இடத்திலேயே இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறானே, ஒரு புதிய இடம் பார்த்தாவது விழக்கூடாதா என்று கேட்பார். அது மாதிரி முழுக்க முழுக்க மீண்டும் மீண்டும் அந்த பழைய இடத்துக்கு போகாதீர்கள். எனவேதான் வளர்ச்சி, மாற்றம் என்ற பெயராலே ஏமாந்து விடாதீர்கள். பல பேருக்கு இப்போது ஆசை, ஒரு கவர்ச்சி இருக்கிறதா, நாம் போய் உள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறார்கள். கலை, சினிமா, திரைப்படம் இவைகளெல்லாம் பொழுதுபோக்குக்கு தேவை. நடிக்கிறவர்களை நாம் நன்றாக நடிப்பை பாராட்டலாம், ரசிக்கலாம். நீங்கள் ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டு ஆடுங்கள், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் நாட்டையே, சட்டசபையே ரசிகர் மன்றங்களாக ஆக்கலாம் நினைக்காதீர்கள். அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடக்காது, நடக்க விட மாட்டோம். அதைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும். உணவுக்கு பொழுதுபோக்கு இருக்கிறத, அது தேவை, அதை நாங்கள் மறுக்கவில்லை. கலையை திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவா, கலைஞரை விடவா, அண்ணாவை விடவா கலையை பற்றி தெரிந்தவர்கள்? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கலை, பொழுதுபோக்கெல்லாம் உணவுக்கு உப்பு மாதிரி ஒத்துக்கொள்ளுகிறோம். உணவுக்கு உப்பு தேவை, உப்பையே உணவாக்கலாமா? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப பேர் இப்பயே தின்னணும்னு நினைக்கிறான், அதுதான். அப்புறம் உப்பு தின்னா தண்ணீர் குடிக்கணும், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். தண்ணீர் குடிக்கும்போது உயிர் போயிடும், அதுதான் மிக முக்கியம். ஆகவே தான் மாற்றங்கள் என்ற பெயரால் இளைஞர்கள் ஏமாந்து விடக்கூடாது. இளைஞராக இருந்து இன்றைக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு பக்குவமானவரை புரிந்துதான் இத்தனை தலைவர்களும் இந்த மேடையிலே வந்து பாராட்டுகிறார்கள். எனவே நண்பர்களே, இது சரியான ஒரு காலகட்டத்திலே தெளிவான முடிவு எடுக்க வேண்டிய கூட்டம் இந்த கூட்டம். எனவேதான் நீங்கள் ஏமாற்றத்துக்கு ஆளாகக்கூடாது. மாற்றம் மாற்றம் என்ற பெயராலே ஏமாற்றம் வந்துவிடக்கூடாது என்று எச்சரிப்பது எங்களை போன்றவர்களுடைய வேலை. அவர்களே சொன்னபடி எங்களுக்கு எந்த பதவியும் அந்த இடமும் தேவையில்லை. அடுத்த தலைமுறையை பற்றி கவலை என்று சொன்னோமே, அந்த உணர்வை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி, அடுத்த தலைவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் விரிவாக சொல்லுவார்கள். எனவே கூடியிருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், தளபதி வாழ வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆள வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அல்ல, தளபதிக்காக அல்ல, நமக்காக, நம்முடைய சந்ததிக்காக, நம்முடைய வருங்காலத்துக்காக, தமிழ்நாட்டின் வாழ்வை நாம் பாதுகாப்பதற்காக என்பதை இளைஞர்களே உணருங்கள். வெறும் இணையத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை தமிழர்கள் மற்ற இடத்திற்கு அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று சொல்ல அளவிற்கு நீங்கள் உயர்வதற்கு ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஆற்றல், கொள்கை பலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர, திராவிடர் இயக்கத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் கிடையாது என்ற காரணத்தால் தான்
அத்துணை பேரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வாழ்க பெரியார், வாழ்க தளபதி, வளர்க பகுத்தறிவு. நன்றி, வணக்கம்.